குதிரத்தை பாலாக்கி ஊட்டியவள் நீ, உறக்கத்தை துளைத்து தாளாட்டியவளும் நீ. என் அன்புக்குரிய அம்மா, உனக்காக நான் எவ்வளவு கவிதைகள் கூறுவது, ஒன்றொன்றாக சொல்கிறேன் கேள். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை என்பார்கள். ஆம், இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த முதல் தெய்வம் யார் என்று கேட்டால் அவளே தாயாகும். அவள் யாருக்காக வாழ்கிறாள்? நமக்காக, நம் குடும்பத்திற்காக அர்ப்பணிச்சு கொண்டிருக்கும் ஒரு ஜீவன். அவளே தாயாகும். முத்தமிழும் என் முத்தமிட்ட என் அம்மா. அவளுக்கு என் குணம் கூட தெரியவில்லை, அவளுக்கு என் முகம் கூட தெரியவில்லை. ஆனாலும் கருவில் இருக்கும் போதே என் மீது அன்பு வைத்தவள் அவள் ஒருவர்தானே. அவளே தாய் தானே. ஒரு இடத்தில் உனக்கு ஊனமானாலும் சரி, நீ விபத்தானாலும் சரி, கடைசி வரைக்கும் வளர்ப்பவள் அவள் ஒருவள் தானே. அவளே தாய் தானே. இருப்பவன் தொலைக்கிறான், இல்லாதவன் தேடுகிறான். எதை? தாயின் பாசத்தை தானே. 1000 உறவுகள் உங்களிடம் இருந்தாலும் அம்மா என்ற ஒத்தை உறவு இல்லை என்றால் நீயும் மனாதே தானே. 5 அறிவு ஜீவனாக இருக்கட்டும், 6 அறிவு மனிதனாக இருக்கட்டும், அந்த இருவருக்கும் அந்த ஒன்று தானே, அந்த அன்பு தானே. அந்த அன்பு எங்கிருந்து கிடைக்கின்றது? அம்மாவிடம் இருந்துதானே. எத்தனை காலங்கள் ஆனாலும், எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அம்மா தம் மீது வைத்திருக்க பாசமானது என்றைக்குமே குறை போவது. அவள் கேட்கும் கேள்வியானது, தமு சாப்பிட்டியாப்பா? ஐயா, உடம்புக்கு எதுவும் இல்லை, எப்பயா வந்து பார்க்க போற? நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது ஒரு குரல் சொல்லும், அம்மா சாப்பிட்டமா, சந்தோஷமா இருக்கமா, நிம்மதியா இருக்கம்மா. மனதிற்குள் அவ்வளவு வழிகள் இருந்தாலும் என் தாய் சிரிக்க வேண்டும் அல்லவா? அவள் சிரிப்பில் தான் இந்த உலகம் உண்டு. அவள் சிரிக்க வைத்து பார்க்க வேண்டுமே. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறோம்? பெற்றோர்களிடம் குழந்தைகள் சரியாக பேசுவதில்லை. சோசியல் மீடியா என்றவற்றில் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறாங்க. அவங்க அம்மா தொலைபேசியில அல்லது கைபேசியில சாப்பிட்டியாப்பன்றது. நாம சும்மா போன் பண்ணிக்கினே இருக்கீங்க, நான் அப்புறமா போன் பண்றேன், பிஸியா இருக்க, கட் பண்ணுவாங்க. அந்த உள்ளங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் என்றால் யோசிச்சு பார்த்திருக்கீங்க. என்னங்கய்யா 5 ஸ்டார் இல்ல 5 ஸ்டார் அம்மா கை ஈடான சமையல் எதுக்குமே ஈடு. ஒரு சிறு கதை ஒன்று இருக்கு. வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் வைத்துக் கொள்ளணும். ஆனால் சாப்பாடு அளவு 3 தான் இருக்கும். ஆனா அது அம்மாவுக்கு பிடிக்கும் என்று தெரியும். அம்மா சொல்லுவாங்க, எனக்கு வேற, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏன்? தன் குடும்பம் சாப்பிட வேண்டும், தன் பிள்ளை குட்டிகள் சாப்பிட வேண்டும், தன் கணவன் சாப்பிட வேண்டும். தனக்காக ஒண்ணுமே யோசிக்காமல் அடுப்பாங்கரில் உட்கார்ந்து அழுது 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 வாழ்க்கை தொலைத்தவள் அம்மாவாவாள். அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ரொம்ப பாசமா. இந்த காலகட்டத்துல சொன்னோன்னா இன்னசென்ட் வெகுளித்தனமான அம்மாக்களின் கடைசி தலைமுறைனா இந்த தலைமுறை. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. இருக்கும் போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என் அன்புக்குரிய அம்மா, உனக்காக ஒரு சிறு கவிதை. குதிரத்தை பாலாக்கி ஊட்டியவள் நீ, உறக்கத்தை துளைத்து தாளாட்டியவளும் நீ. மலையின் மொழியை மகிழ்ந்தவள் நீ, மலை போல் துணை காத்ததும் நீ. கருவில் சுமந்து கருவறை காத்து கண் விழுத்து கனவுகள் வளர்த்தாயே. உன் மடிய சொர்க்கம், உன் கரங்களை கருணை, உன் அன்பிற்கு ஈடில்லை உலகில். என் அன்பு தாயே, என்ன விளையாண்டு பெறுவேன்.